24,000 ஸ்டைஃபனுக்கு ஜாயின் பண்ண ஒருத்தர் கொஞ்சம் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா 15 எல்பிக்கு மேல ஏர்ன் பண்ண முடியுமா? ஐடி தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது உண்மையா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கோர் இன்ஜினியரிங் உங்களுக்கு கரெக்ட் சாய்ஸா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நோவாபே 360. இந்த சேனல்ல VLSI, செமிகண்டக்டர், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ டிப்ஸ்னு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆகும். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட். டைட்டில் பார்த்துட்டு ஐடி டெட்டா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லவே இல்லை. ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. எந்த ப்ராப்ளம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சதும் எல்லாரும் சாஃப்ட்வேர் ஜாப் தான் வேணும்னு அதை தான் டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. அதனால காம்படிஷன் எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஆனால் இதே டைமில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது தெரியுமா? கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. வெரிஃபிகேஷன், ஆர்டிஎல் டிசைன், ஃபிசிக்கல் டிசைன், எம்பெடட் இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் வெயிட், இதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்த ஸ்லைடில் இருக்குது. கோர்னா சேலரி கம்மி அப்படிங்கிற மெத்தை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டைஃபன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அது கம்பெனி டிஃபர் ஆகும். ஆனால் ஃபியூச்சர் க்ரோத் தான் நமக்கு இதில் ரொம்பவே முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாண்டு. அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எல்லா கம்பெனிஸ்லையும் பாண்ட் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கம்பெனி டிஃபர் ஆகும். ஆஃபர் லெட்டரில் அதை பற்றி கண்டிப்பாக படிச்சுட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனி உங்களை என்ன டெக்னாலஜியில் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையும் விடவும் ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக், UVM இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாண்ட் எதுக்கு ஒரு கம்பெனியில் போடுறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ரோலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கம்பெனிக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த கம்பெனி சைட்லேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பேசிக்காக 3 to 6 months வந்து ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகே, அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஹை பெய்டு டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஜாபில் நம்ம ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஓகேயா? அந்த ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்னு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சோடனே நீங்கள் சிலர் வந்து வேற ஒரு நல்ல கம்பெனியில் ஹை பேக்கேஜுக்கு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஸோ இதனால யாருக்கு லாஸ்? கம்பெனிக்கு தான் லாஸ். கம்பெனி சைட்லேருந்து ஜஸ்ட் யோசிச்சு மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து அவங்க கம்பெனிக்கு வருவீங்கன்னு தான் ஹை பெய்டு டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 3 to 6 months வந்து அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எல்லாமே வேஸ்ட்டு. அதனால தான் பாண்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. 3 to 4 years ஒரு கம்பெனிக்கு வேரி ஆகும். சில கம்பெனியில் 2 years கூட இருக்கும். சில கம்பெனியில் 4 years வரைக்கும் கூட பாண்டு போடுவாங்க. ஸோ அந்த பாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த பீரியட் வரைக்கும். இப்போ 4 years அப்படின்னா அந்த 4 years நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அந்த கம்பெனியில் தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதுலேருந்து போகிறீங்க அப்படின்னாலும் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஓகேயா? நிறைய பேர் இந்த கொஷின் தான் கேட்குறாங்க. 20,000 to 25,000 ஸ்டைஃபன் போதுமா அப்படின்னு. போதும். ஆனால் ஸ்மார்ட் பிளானிங் அப்படின்றது வேணும். பிஜி ஷேர் பண்ணுறது, தனியாக ரூம் எடுக்காமல் பிஜியில் போய் தங்குங்க. அதுலேயும் 3 to 4 ஷேரிங் பிஜிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். வித் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே நீங்கள் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ரூம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும். டிராஃபிக் அந்த மாதிரி பெங்களூர்லாம் டிராஃபிக் நிறையா இருக்கும். ஸோ அதுலேருந்துலாம் நீங்கள் மாட்டிக்காமல் ரொம்பவே சேஃபாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதான் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகும். நெக்ஸ்ட் மெட்ரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். மந்த்லி பட்ஜெட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். இனிஷியல் இயர்ஸில் லக்ஸுரியை விட லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம நிறைய பொருள் வாங்குவோம். இது வாங்கணும், அது வாங்கணும். நமக்கு தேவையானது இவ்வளோ நாள் அம்மா அப்பாட்ட கேட்டு நமக்கு கிடைச்சது எல்லாமே நம்மளோட சேலரியில் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நிறைய வாங்குவோம். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இனிஷியலாக லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பெய்டு கோர்சஸ்லாம் இருக்குது இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணி கோர்ஸ்லாம் நிறைய படித்து ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கில் தான் உங்களுக்கு வந்து அப்புறமா சேலரியை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? பட் சேலரி மட்டும் ஒரு இன்கம் சோர்ஸாக இருக்க வேண்டியது இல்லை. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கோ இல்லை பிஜிக்கோ வந்த உடனே மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா? இல்லை ஃப்யூச்சர் பில்ட் பண்ண போகிறீங்களா?
ஃப்ரீலான்சிங், டீச்சிங், டெக்னிக்கல் கண்டென்ட், ரெஸ்யூம் ரிவ்யூ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. பேலன்சிங் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியம். ஃபைனலி கோர் சூஸ் பண்ணலாமா, ஐடி சூஸ் பண்ணலாமா? கரெக்ட் ஆன்சர் கோர் பெஸ்ட், ஐடி வேர்ஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு சூட்டபிள் கெரியர் தான் பெஸ்ட் கெரியர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் பிரான்ச் என்ன, உங்கள் ட்ரீம் கம்பெனி என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். VLSI செமிகண்டக்டர் அண்ட் இன்டர்வியூ டிப்ஸ் மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video.